16/1/26 வெள்ளி பொதுக்காலம் முதல் வாரம். இன்றைய புனிதர் புனித ஜோசப் வாஸ். அருள் பணியாளர் நினைவு. முதல் வாசகம். நீங்கள் தேர்ந்து கொண்ட அரசனுக்கு எதிராய் முறையிடுவீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு செவிமடுக்க மாட்டார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4 முதல் 7, 10 முதல் 22. அந்நாட்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடம் வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறையில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையேயும் இருப்பது போல் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். ஓர் அரசன் வேண்டும் என்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன. அவர் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக்கொள்வார். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓட செய்வார். அவர்களை ஆயிரத்தவர் தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவர்களாகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவர்களாகவும் தன் போர் கருவிகளையும் தேர் கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கின்றவர்களாயும் சமைப்பவர்களாயும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக்கொள்வார். அவர் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பார். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பார். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவார். உங்கள் மந்தைகளில் 10 பங்கை எடுத்துக்கொள்வார். நீங்கள் அவருக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்காக கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றார்கள். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார். ஆண்டவர் சாமுவேலிடம் அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆள செய் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.